இந்த கோர்ஸ் வந்து அனபாலிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்றீங்களா? நான் பாடி பில்டிங் பண்ணும்போது என்னோட மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அனபாலிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், as well as சேம் அதே மாதிரி என்னோட நியூட்ரிஷன் அண்ட் தென் ஒர்க் அவுட் மெத்தட்ஸ்க்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அதே மாதிரி தான் இந்த கோர்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அனபாலிக்கை பற்றி கற்றுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நியூட்ரிஷன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தென் ட்ரைனிங் மெத்தட்ஸ் பற்றி கற்றுப்பீங்க. மற்ற கார்டெஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து 1 டே தான் நடக்கிறது. உங்க ஒர்க் ஷாப் மட்டும் ஏன் 2 டேஸ் நடக்கிறது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் இதில் வெறும் அனபாலிக்ஸ் மட்டும் கவர் பண்ணல, நியூட்ரிஷன் அண்ட் தென் ட்ரைனிங் மெத்தட்ஸும் கவர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு 2 டேஸ் தேவைப்படும். ஏன்னா மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கோர்ஸில் எல்லாமே ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். இந்த ஒர்க் ஷாப்ல வந்து போசிங் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்னதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு மசில் நல்லா குவாலிட்டியாக கொண்டு வரீங்களோ அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது தான், ஸ்டேஜில் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் மேட்டர். ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் இல்லாமல் இருக்காது. நான் ட்ரெயின் பண்ண நிறைய அத்லட்ஸை வச்சும் அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச நிறையா இன்டர்நேஷனல் அத்லட்ஸை வச்சும் போஸ்டிங் சொல்லி கொடுப்போம். கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடிச்சா சர்டிஃபிகேட் கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கான்டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் கோச்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோர்ஸ் முடிச்சா ஃபியூச்சர்ல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு? ஆஸ் அத்லெட்டாக நீங்கள் உங்களோட பாடி பில்டிங்கை வந்து ரொம்ப ப்ராப்பர் வேல அதன் சேஃபாகவும் பண்ண முடியும். ஆஸ் அ கான்டெஸ்ட் கோச்சாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுற எல்லாருக்குமே சேஃப் அண்ட் எஃபெக்டிவாகவும் அண்ட் தென் ப்ராப்பர் வேல எஜுகேட் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் இங்கிலீஷ்ல கவர் பண்றீங்களா இல்ல தமிழ்ல கவர் பண்றீங்களா? நம்ம கோர்ஸில் இங்கிலீஷில் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்துலேயும் தமிழில் ரொம்பவே ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.